தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் நிலையங்களுக்கு சிறப்பு அதிரடி படையினரை இணைக்க அதிரடி நடவடிக்கை. மோசமடையும் தேங்காய் தட்டுப்பாடு, எச்சரிக்கும் உற்பத்தியாளர்கள். ஃபேஸ்புக்கில் உறவினரை போல ஆள்மாறாட்டம் செய்து நிதி மோசடி, கட்டுநாயக்கவில் வசமாக சிக்கிய நபர். IMF உடனான ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் திட்டம். துருக்கி ஹோட்டலில் பாரிய தீ விபத்து, 70க்கும் மேற்பட்டோர் பலி. உள்நாட்டு செய்திகள். நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள காரணத்தால் கொழும்பு நகரத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு சிறப்பு அதிரடி படையினரை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்றச்செயல்கள் அதிகமாக நடைபெறும் பகுதிகளில் இரவும் பகலும் அவசர கால தடைகளை ஏற்படுத்தவும், நடமாடும் பாதுகாப்பு பணிகளை அதிகரிக்கவும் சிறப்பு அதிரடி படையினரை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களில் 7 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இருந்து பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் வெலிகம, அத்திடிய, படோவிட்ட, கல்கிஸ்ஸ, கொகுவல மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் பதிவாகியுள்ள நிலையிலேயே தற்போது போலீஸ் நிலையங்களுக்கு சிறப்பு அதிரடி படையினரை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த சில மாதங்களுக்குள் 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணம் உரவிலை அதிகரிப்பு என இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர் ஜயந்த சமரகோன் தெரிவித்தார். தேசிய வர்த்தக சபை கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேங்காய் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி தொழில்துறைக்கு தேவையான தேங்காய் இருப்புகளை அவசரமாக இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நாடு சுமார் $1 பில்லியன் வருவாயை இழக்க நேரிடும். நாட்டின் மாதாந்திர தேங்காய் தேவை 250 மில்லியன். அதில் 150 மில்லியன் தேங்காய்கள் உள்நாட்டு நுகர்வுக்கும் 100 மில்லியன் தேங்காய்கள் தொழில்துறைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்நிலையில் நாட்டின் வருடாந்திர மொத்த தேங்காய் உற்பத்தி 3000 மில்லியன் கொட்டைகளாக இருந்த போதிலும் கடந்த ஆண்டு அது 2680 மில்லியன் கொட்டைகளாக குறைந்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு தேங்காய் உற்பத்தி 2400 முதல் 2600 மில்லியன் கொட்டைகளாக குறையும் என்று தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 200 மில்லியன் தேங்காய் உற்பத்தி பற்றாக்குறை ஏற்படும் என்று தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளதாக ஜயந்த சமரகோன் மேலும் தெரிவித்தார். මිලියන 3000ක් අපිට හම්බ වෙනවා නම් එතකොට අපිට ඉන්ඩස්ට්‍රි එකට පොල් ගෙඩි මිලියන 1200ක් තියෙනවා. ඒක තමයි අපේ ඉන්ඩස්ට්‍රි එකට අවශ්‍ය අඩුම ප්‍රමාණය. ඒ කියන්නේ මාසෙකට පොල් ගෙඩි මිලියන 100ක් ඕනේ. ඒතර හැම මාසෙම පොල් ගෙඩි මිලියන 250ක් එන්න ඕනේ. මොකද අපිට කෑමට අවශ්‍ය වෙන පොල් ගෙඩි මිලියන 150. ඉතින් මේ මිලියන 3000 නැතුව අඩු වුණොත් තමයි අපිට මේ ප්‍රශ්නේ තියෙන්නේ. ඉතින් දැනට CRI එක පුරෝකථනය කරලා තියෙන්නේ පළවෙනි මාස 4 පොල් ගෙඩි මිලියන 200ක් විතර අඩු වෙනවා කියලා. ඉතින් අපි දැන් ඉල්ලන්නේ ඒ මිලියන 200 අපිට ලබා ගන්න අවස්ථාව සලසන්න. එතකොට අපේ කර්මාන්තකරුවන්ට පුළුවන් ඒ කට්ටියගේ දැනට අතේ තියෙන ඕඩර්ස් වලට සප්ளை කරන්න. இதேவேளை வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் பயிர்ச்செய்கைக்காக 2025 வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசாங்கம் 1437 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று எழுப்பப்பட்ட வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். வடமாகாணத்தில் 40,000 ஹெக்டேர் தென்னை மரங்களை நடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதற்காக 1437 மில்லியன் ரூபாவை ஒதுக்கம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நாட்டில் 5 ஹெக்டேருக்கு குறைவான தென்னை தோட்டங்களுக்கு இலவச உரம் வழங்கவும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அத்தோடு ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட 55,000 மெட்ரிக் டன் உரத்தில் 27,500
மெட்ரிக் டன் உரத்தை தேங்காய் பயிர் செய்கைக்காக ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. මෙට්‍රික් ටොන් 27500ක් පොල් සඳහා අපි වෙන් කරලා තියෙනවා. ඉදිරියේදී අපි අක්කර 5ට අඩු පොල් වතු හිමියන් සඳහා නොමිලේ පොහොර ලබා දෙන්න තීන්දුව කරලා තියෙනවා. ඒ වගේම මේ අවුරුද්දේ අපි උතුරු පොල් ත්‍රිකෝණයේ අක්කර 40000ක් ආරම්භ කරන්න නියමිතයි. ඒ සඳහා අපි අයවැයෙන් ඉල්ලා සිටලා තියෙනවා රුපියල් මිලියන 1437ක් මේ සඳහා වැය කරන්න අවශ්‍යයි කියලා. හින්දා අපි හිතනවා ඒ පොල් ඉතින් මේ අවුරුද්දේ හිටවුවා කියලා ලබන අවුරුද්දේ පොල් කඩන්න බෑ. නමුත් ඉතින් වසර 3ක් 4ක් යනකොට දීර්ඝකාලීන විසඳුමකට ආ හැකියි කියලා අපි විශ්වාස කරනවා. குற்றம் நடந்தது என்ன? Facebook கணக்கொன்றினுள் மோசடியாக பிரவேசித்து உறவினரை போல ஆள்மாறாட்டம் செய்து நிதி மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று நாட்டிற்கு வந்தபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொன்னேகுளம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் உறவினர் போல் தன்னை காட்டிக்கொண்டு மோசடியாக Facebook கணக்கினூடாக 3 சந்தர்ப்பங்களில் வங்கிக் கணக்கு ஒன்றிலிருந்து 7 லட்சம் ரூபாயை வைப்பிலிடச் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்று கொழும்பு குற்றப்பிரிவுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட கணக்குகளை தணிக்கை செய்த போது சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். சந்தேக நபர் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி அவர் கட்டாரில் இருந்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக குடிவரவு தடை பெறப்பட்டதுடன் நேற்று அவர் நாட்டிற்கு வந்தவுடன் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நிதி பிரதி அமைச்சர் ஹர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது அவர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். අපනෑන සේවාවන් සඳහා පසුගේ රජය IMF සමඟ ගිවිසුම් ගත කරගෙන තිබුණේ අපනෑන සේවා සඳහා 30%ක බද්දක් අයකිරීමට ඒ 15% දක්වා අඩු කරලා තියෙනවා. ආර්ථික අපහසුතා තියෙන පාසල්වල ඇති පාසල් යන දරුවන්ට උපකාර කිරීම සඳහා එක් දරුවෙකුට රුපියල් 6000ක දීමනාවක් සූදානම් කරලා විශාල ප්‍රමාණයකට මේ වෙනකොට ඒක ලබා දීලා අවසන් කරලා තියෙනවා. பொதுமக்களுக்கு கூடுதல் நிவாரண நடவடிக்கைகளை வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. புதிய நிர்வாகத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் திருத்தங்களுக்கு உட்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பல வரிச்சலுகைகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்டுள்ளதை விட மக்களுக்கு அதிக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் அந்த நிலைமைகளின் கடினமான விடயங்களை ஓரளவுக்கு குறைக்க தயாராக உள்ளது. வருமானம் ஈட்டும் போது செலுத்த வேண்டிய வரி எல்லையை 1,50,000 ரூபாயாக உயர்த்துவது, குழந்தைகளின் ஊட்டச்சத்து தேவைகளை நிவர்த்தி செய்ய பால் பொருட்கள் மீதான பெறுமதி சேர் வரி விலக்கு, பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்கு மாணவர்களுக்கான 6,000 ரூபாய் கொடுப்பனவு ஆகியவையும் இதில் அடங்கும் என பிரதி அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயல்பாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முதற்கட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இதன்போது செயற்திறனுடனும் திறமையாகவும் பொருளாதார செயல்முறையை கையாளுகையில் பொது போக்குவரத்தை நிறுவுவதன் முக்கியத்துவம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. அத்தோடு பொது போக்குவரத்தை வலுப்படுத்த அரசாங்கம் எவ்வாறு தலையிட வேண்டும் என்பது குறித்தும் அதற்கு வசதிகள் அளிப்பதற்கான நடவடிக்கை தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்களில் பன்முக
பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பணம் பயனுள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை எனவும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை தேசிய திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மேல்தளத்தில் உள்ள பொருளாதாரத்தை கீழ்மட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனைத்து பிரதேசங்களுக்கும் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பொருளாதார திட்டத்தை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தையும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தற்பொழுது அமுலில் இருக்கும் நிவாரணம் வழங்கும் முறையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் அவற்றை அடையாளம் கண்டு நிவாரணங்கள் தேவையான சமூகத்தை சரியாக அடையாளம் கண்டு அந்த செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில இடங்களில் இன்று மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மேலும் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பில் இருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வெளிநாட்டு செய்திகள். துருக்கியில் உள்ள அடுக்குமாடி ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 76 பேர் உயிரிழந்துள்ளனர். துருக்கியின் பொலு மாகாணத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் நேற்று அதிகாலை குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது குறைந்தது 76 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 51 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. விபத்தின் போது தப்பித்துக் கொள்வதற்காக பலர் ஜன்னல்கள் வழியாக குதிக்க முயன்றுள்ள நிலையில் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விபத்து ஏற்பட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் சம்பவ இடத்தை அடைந்த தீயணைப்பு படையினர் தீயினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களில் 45 பேரின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் உணவக கீழ்த்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளதுடன் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் துருக்கியின் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பில் இருந்து தமது நாட்டை விலக்கிக் கொள்ள அமெரிக்கா எடுத்துள்ள முடிவு குறித்து உலக சுகாதார அமைப்பு தமது கவலையை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் தமது முடிவை மறுபரிசீலனை செய்வார் என்று நம்புவதாகவும் அந்த அமைப்பு எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற சில மணித்தியாலங்களில் டொனால்ட் ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பிலிருந்து தனது நாட்டை விலக்கிக் கொள்ள முடிவு செய்தமை தொடர்பிலேயே இந்த
கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. கோவிட் தொற்று நோயை கையாண்டமை குறித்து பல முறை விமர்சித்து வரும் ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலக வேண்டும் என்று கட்டளையிடும் நிர்வாக உத்தரவில் நேற்றைய தினம் கையெழுத்திட்டார். தனது பதவியேற்புக்கு பிறகு வெள்ளை மாளிகையில் பேசிய ட்ரம்ப் சீனாவுடன் ஒப்பிடும்போது அமெரிக்கா இந்த அமைப்புக்கு மிக அதிக பணம் செலுத்துவதாக கூறினார். எனினும் உலக சுகாதார அமைப்பு அமெரிக்காவை ஏமாற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் ஜெனீவாவை தளமாக கொண்ட உலக சுகாதார அமைப்புக்கு மிகப்பெரிய நன்கொடை அளிக்கும் அமெரிக்கா அந்த அமைப்பின் செயற்பாடுகளுக்கு இன்றியமையாத கணிசமான நிதி உதவியை வழங்குகிறது. இந்த நிலையில் அமெரிக்கர்கள் உட்பட உலக மக்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் பாதுகாப்பதில் உலக சுகாதார அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அமைப்பின் பேச்சாளர் டரிக் ஜசரேவிக் ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்கா தமது முடிவை மறுபரிசீலனை செய்யும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.